ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கு. இந்த குரு பெயர்ச்சியால் ஹம்ச ராஜயோகம் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. இந்த ஹம்ச ராஜயோகம் அப்படிங்கிறது பஞ்சமகா ராஜயோகத்தில் ஒன்று. இதனால் 8 ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட் அடித்ததுன்னு சொல்லலாம். இவங்க அம்பானியாக மாறக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு பணம் பல வழிகளில் சேரும். அந்த அம்பானியாக மாறப்போகும் 8 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது ஒரு 5 ராசிக்காரர்கள். அதற்கு பிறகு ஒரு 3 ராசிக்காரர்களை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுப கிரகமாக சொல்லுவாங்க. இவர் ஜூன் 2ஆம் தேதி சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசிக்குள்ள பயிற்சியாக இருக்கிறாரு. இந்த கடகராசி அப்படிங்கிறது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் இவர் அக்டோபர் 31ஆம் தேதி வரையும் அங்கே இருப்பார். குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த குரு பயிற்சியானது ஹம்ச ராஜயோகத்தை உருவாக்க இருக்கு. நிறைய பேத்துக்கு நல்லது செய்ய போறாரு. இருந்தாலும் சிலருக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்க போறாரு. இந்த ஹம்ச ராஜயோகத்தால் யார் யார் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது, டாப் உச்சிக்கு போகிற ராசி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிரகம் தன்னோட உச்ச ராசியில் அமரும் பொழுது அது தனது முழு பலன்களையும் வெளிப்படுத்தும். குறிப்பாக சுபகிரகமான குரு பகவான் தனது உச்ச ராசியில் அமரும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை ஏற்படுத்துவார். இருந்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசியோட 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறாரு. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மங்களகரமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. தனஸ்தானத்தில் அமர்றாருன்னா அப்புறம் சொல்லவா வேணும், எவ்வளவு செல்வ செழிப்பு கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உயரும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். செல்வத்தின் அதிபதியான குரு பகவான் பொருளாதாரத்தில் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய பணம் எந்த வழியில் வரும்னே தெரியாது, வாரி வழங்குவார். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். அடுத்தது கன்னிராசி. குரு பகவான் கடகராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம் கன்னிராசிக்காரர்களோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து பொற்காலம் தொடங்கும் காலமாக இருக்கும். கன்னிராசியோட 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்க இருக்கு. உச்ச வீட்டில் அமரும் குரு பகவானால் கன்னிராசிக்காரர்களுக்கான வருமானத்திற்கான வழிகள் பல வழியில் திறக்கும். லாபம் அதிகரிக்கும். தொழிலில் இருந்து வந்த மந்தம் விலகும். சுகபோகங்கள்லாம் அதிகரிக்கும். புதிய வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் பல வழிகளில் சேரும். அனைத்து தடைக்கற்களும் நீங்கி படிக்கற்களாக மாறக்கூடிய நிகழ்வு நடைபெறும். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். உங்களோட நடத்தையில் நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். கம்பீரமாக செயல்படுவீர்கள். அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது சுகபோகங்களை அள்ளி வழங்க போகுது. விருச்சிக ராசியின் பாக்கியஸ்தானமான 9ஆவது வீட்டில் குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. குரு பகவான் 9ஆம் வீட்டில் நிலை பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்கள் இதுவரை அனுபவித்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும். வாகனம், நிலம் போன்ற விஷயங்களில் முதலீடு செய்வீர்கள். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் மகிழ்ச்சியான செய்திகளை கேட்பீர்கள். அடுத்தது மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 7ஆம் வீட்டில் நடைபெற இருக்கிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்களை அளிக்க உள்ளார். பொருளாதாரம் மேம்படுவதோட ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட காலமாக உங்களை துன்புறுத்தி வந்த துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாமே முடிவு பெறும். தேங்கி நின்ற காரியங்கள் அனைத்தும் நகரத் தொடங்கும். வெற்றியை நோக்கி நடைபோடுவீர்கள். உங்கள் பொருளாதார நிலை கணிசமாக மேம்படும். குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது புதிய செயல்களை தொடங்குவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கூட இருக்கும். பழைய தொழிலை விரிவாக்கம் செய்து புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள். ஆன்மீக பயணம், புனித யாத்திரை எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அடுத்தது மீனம்.
ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உச்ச வீடான கடகராசியில் பிரவேசிக்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வலுவான ஆதாயங்களை பெறுவீர்கள். மீனராசியோட 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் வழியாக குரு பகவான் பயிற்சி அடைகிறார். மேலும் மீனராசியின் அதிபதியாகவும் குரு பகவான் இருக்கிறார் இல்லையா, அதனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு பாதகமான தாக்கங்கள் கொடுத்திருப்பாரு. அவர் கொடுத்த தாக்கங்களுக்கு மத்தியில குரு பகவான் உங்களுக்கு பெரும் நிம்மதியை அளிப்பார். உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து வந்தவர்கள்லாம் வாழ்க்கையில இருந்து விலகுவார்கள். தொழில், தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டும் சிறக்கும். உபரி வருமானத்திற்கான வழிகள் பிறக்கும். உபரி வருமானம்னா சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ வியாபாரமோ இல்லை ஏதோ ஷேர் மார்க்கெட்டோ எது செஞ்சாலும் சரி, அதில் நல்ல ஒரு வருமானம் பிறக்கும். அடுத்தது இந்த டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசியினருக்கு 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போறாரு. உங்க ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல உச்சத்தை அடைவது மிக பெரிய நன்மைகளை தரும். எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலும் அதில் ஒரு நல்ல பலன்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கும். 8, 10 இந்த இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம் எங்கேனாலும் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியும். அதற்கான யோகம் உங்களுக்கு இருக்குது. பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வீடு, தொழில் அமையக்கூடிய யோகமான வாய்ப்பு இருக்குது. நிம்மதியான சூழல்கள் ஏற்படும். வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் 2 வீலரு, கார் இதெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மாற்றலாம். தன லாபங்கள் அபரிமிதமானதாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கும். குரு 2, 4, 12ஆம் இடத்தை பார்க்கிறார். கொஞ்சம் அலைச்சலான சூழல்கள் இருக்கும். இருந்தாலும் நல்ல காசு பணம் நிறைய சேரும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். இழந்த இடத்திலேயே பணம் பெறும் யோகம் உண்டாகும். பங்கு சந்தை, யூக வணிகம் இது மாதிரி இடத்துல அபரிமிதமான பணங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது மேசராசி. மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய குரு பயிற்சி பெரிய நன்மைகளை தரப்போகிறது. வெளிநாடு, வெளிமாநிலம் அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலை அமைப்புகள், ஏற்றுமதி, இறக்குமதி தொடர்பான தொழில்களில் நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 7.5 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிடுச்சு. விரய செலவுகளை தந்துக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் ஓரளவுக்கு செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும். மிகப்பெரிய அளவில் பணம் பல வழிகளில் சேரும். வேலை, தொழில், வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிரமங்களை குறைக்கும் வகையில் இந்த குரு பயிற்சி அமையும். சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கும். கூட்டுத் தொழில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அமைப்பு உள்ளது. 8, 12ஆம் இடங்கள்ல ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க இருக்கிறதுனால வெளிநாடு, வெளிமாநிலம் போய் கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அதனால நீங்க ட்ரை பண்ணலாம். வெளிநாடு செல்வதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தது கடைசி கடகராசி. இந்த கடகராசியினருக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு அற்புதமான காலகட்டமாக இருக்கு. குரு பகவான் கடகராசியில உச்சம் பெறுவதால உங்களுக்கு பல வழிகளில் நன்மைகள் கிடைக்கும். இதனால் வரை நீங்கள் பல கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள், பாதிப்புகள் எல்லாமே நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் உண்டாகியிருக்கும். அதெல்லாம் நீங்கும். பணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். பிள்ளைகள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். தொழிலில் ஏற்றம் கிடைக்கும். நினச்சதெல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் வரை இருந்து வந்த பணத்தட்டுப்பாடு நீங்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் இனி உங்களை உயர்த்தி பேசுவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் பிரகாசிக்கும் காலகட்டமாக இருக்கும். வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உயர்கல்வி யோகம் கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாட்டில் கல்வி பயிலும் தன்மை இதெல்லாம் உண்டாகும். பிரிந்த நண்பர்கள் மீண்டும் சேரக்கூடிய யோகம் உண்டாகும். தொழில் செய்யும் இடத்துல இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும். எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. திருச்செந்தூர் முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் கிடைக்கும்.